வணக்கம். தலைப்பு செய்திகள். புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா அவர்களை ஒருமையில் பேசிய அரசு அதிகாரி. வைரலாகும் வீடியோவால் பரபரப்பு. உலக நலன் கருதி மொட்டாண்டியில் 24 மணி நேரமும் இடைவிடாமல் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுவை அடுத்துள்ள மொட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரித்தியங்கரா காளி சர்வசத்ரு சம்ஹார பரிகார ஸ்தலத்தில் உலக நலனை கருதி 24 மணி நேரமும் இடைவிடாமல் தொடர்ந்து பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன. புதுச்சேரி மாநிலம் மொட்டாண்டியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான வரலாற்று சிறப்புமிக்க 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ பாதாள பிரித்தியங்கரா காளி தேவி ஆலயத்தில் உலக நலனை முன்னிட்டு தொடர்ந்து 24 மணி நேரங்கள் இடைவிடாமல் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி அபிஷேக விழா நடைபெற்றது. இதில் பிரித்தியங்கரா காளிக்கு 108 லிட்டர் நல்லெண்ணெய், பால் 1008 லிட்டர், தயிர் 1008 லிட்டர், தேன், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 42 அபிஷேகங்கள் நடைபெற்றது. ஒவ்வொரு அபிஷேகத்தின் பொழுதும் அதற்கு உண்டான பரிகார பலன்களை பக்தர்களுக்கு தெரிவித்தனர். இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரித்தியங்கரா தேவியின் ஆசை பெற்றனர். இதற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகியான நடாத்தூர் ஜனார்த்தனன் சுவாமிகள் தலைமையில் இளைய பீடாதிபதி வரத தேசிகன் வார் மற்றும் இறை அன்பர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அச்சு மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கியது. புதுச்சேரி அச்சு மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் பத்திரிகையாளர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று துவங்கி 1 மாத காலத்திற்கு நடைபெறவுள்ளது. இதன் முதல் போட்டியாக கேரம் விளையாட்டுகள் இன்று தொடங்கியது. புதுச்சேரி கேரம் அகாடமியில் தொடங்கிய இந்த போட்டியினை மூத்த செய்தியாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, மோகன்ராஜ், உதய நாராயணன், ரகுமான், கேரம் அகாடமியின் தலைவர் சுவாமிநாதன், சொக்கநாதன் என்ற சீனு, செயலாளர் கேரம் சதீஷ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த போட்டியில் மஞ்சள், நீலம், பச்சை ஆகிய அணிகளை சார்ந்த 22 அணிகள் நாட்கவுட் முறையில் மோதியது. இப்போட்டியில் மாலை மூமி ஜோசப், தி இந்து ராஜேஷ் நாயர், தி இந்து ஞான பிரகாசம், தி இந்து SS குமார், கேப்டன் டிவி அக்பர், வின் டிவி சூசை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க தலைவர் RK ராஜா, செயலாளர் ஸ்ரீதர், பொருளாளர் ஆனந்தி, சங்க நிர்வாகிகள் நியூஸ் 7 ராஜா, நியூஸ் டி தன்ராஜ், தினகரன், முருகவேல், பாலிமர் சண்முகம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.
புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கட்டப்பட்ட கழிவறை மற்றும் குளியல் அறைகளை அரசு கொறடாவும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆறுமுகம் அவர்கள் திறந்து வைத்தார். புதுச்சேரி ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் நிதி நிறுவனம் சார்பில் CSR திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் செலவில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை எதிரே உள்ள பொது கழிப்பிடத்தை புதுப்பித்துள்ளனர். இந்த புதுப்பிக்கப்பட்ட கழிப்பிட கட்டிடத்தை பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் மற்றும் அமைப்புகள் கட்டித்தந்துள்ளனர். இந்த பொதுமக்களுக்கான கழிப்பிட கட்டிடத்தை புதுச்சேரி அரசு கொறடாவும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான AKD ஆறுமுகம் அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை செயலர் அருண், உள்ளாட்சித்துறை செயலர் வல்லவன், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜன் மற்றும் சந்தோஷ் ராஜ், செயலர் சுஜய் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வீர சாவர்கர் ஜி அவர்களின் 138ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா அகில பாரத இந்து மகா சபா ஆலய பாதுகாப்பு அமைப்பு சார்பில் கொண்டாடப்பட்டது. வீர சாவர்கர் ஜி அவர்களின் 138ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா அகில பாரத இந்து மகா சபா ஆலயத்தின் பாதுகாப்பு அமைப்பினர் சார்பில் கொண்டாடப்பட்டது. மேலும் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தி தேசத்திற்காக அவர் ஆற்றிய பணிகளையும் கூறினர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் ராஜ தண்டவாணி கலந்து கொண்டார். மேலும் மாநில துணைத் தலைவர் ரவி, பொருளாளர் பாலாஜி, இளைஞரணி தலைவர் சங்கர் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை அகில பாரத இந்து மகா சபா புதுச்சேரி மாநில ஆலய பாதுகாப்பு மாநில தலைவர் தேவநாதன் அவர்கள் செய்திருந்தார். கோட்டக்குப்பம் நகராட்சிகள் திடலில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் 25 ஆண்டு காலமாக தமிழக சிறையில் வாழும் முஸ்லிம் சிறைவாசிகள் மற்றும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைகளுக்குள் உள்ள கைதிகளின் நன்னடத்தை அடிப்படையிலும் தலைவர்கள் பிறந்தநாள் தற்போது முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு உடனடியாக அனைவரையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிகள் திடலில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர தலைவர் அஷ்ரப் அலி தலைமை தாங்கினார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் மாநில பொருளாளர் AR மஜீத் அவர்கள், இன்டர்நேஷனல் மற்றும் புதுச்சேரி மாநில தலைவர் சும்சுதீன், மாநில இணை பொதுச் செயலாளர் முஜிபர் ரஹ்மான் மற்றும் மாநில செயலாளர் இக்பால், புதுச்சேரி மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் தோழர் மங்கீர் செல்வன், OYC மக்கள் நல பேரவை தலைவர் லியாகத் அலி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முகமது அனஸ், இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியின் அப்துல் காதர், லியாகத் அலி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரஸ் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை மகிழா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பாரதிதாசன் நகரில் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டன. இதில் 100க்கும் மேற்பட்ட இல்லத்தரசிகளுக்கு சர்க்கரையும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் ஏற்பாடு செய்த இந்நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, துணைத் தலைவி அஞ்சாலாட்சி, முதலியார்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவி சகுந்தலா, வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபி, ஜெகன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
உணவு பாதுகாப்புத்துறை எடை அளவுகள் துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பும்படி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் கோரிக்கை மனு வழங்கியுள்ளார். உணவு பாதுகாப்புத்துறை எடை அளவுகள் துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பவும் புகார் தெரிவிக்க இலவச ஹெல்ப்லைன் உருவாக்கவும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களிடம் முதலர்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் கோரிக்கை வழங்கியுள்ளார். மனித வாழ்வியல் முக்கிய அங்கம் வகிப்பது உணவு என்றும் நமது ஆரோக்கியத்தை நிர்ணயிப்பது நமது உணவு முறையை என்றும் தற்போதைய அவசர உலகில் அனைத்து உணவுப் பொருட்களின் தேவைக்கும் வியாபார நிறுவனங்களை நம்பியுள்ளதாகவும் அதே நேரத்தில் உணவகங்களில் உணவு அருந்தும் பழக்கமும் தேவையும் அதிகரித்து விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்படியான சூழ்நிலையில் உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் எடை, உணவகங்களில் தயாரிக்கப்படும் உணவு ஆகியவற்றை கண்காணித்து பொதுமக்களுக்கு தரமான பொருட்கள் மற்றும் உணவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த துறைக்கு தேவையான மைக்ரோ பயாலஜி லேப் வசதி இல்லை என்றும் தேவையான ஆய்வு உபகரணங்கள் இல்லை என்றும் இந்த துறைக்கு பொதுமக்கள் புகார் தெரிவிக்க இலவச ஹெல்ப்லைன் எண்கள் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் உணவு கடத்தல் பிரிவில் ஏராளமான பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அவற்றை நிரப்ப ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கவிதை வானில் கவிமன்றத்தின் 227ஆம் நிகழ்வு ஜோதி கண் பராமரிப்பு மையத்தில் நடைபெற்றது. கவிதை வானில் கவிமன்றத்தின் 227ஆம் ஆண்டு நிகழ்வு ஜோதி கண் பராமரிப்பு மையத்தில் நடைபெற்றது. கலைமாமணி சரஸ்வதி முரளி மொழி வாழ்த்து பாட செயலர் கதிர்முத்து ரத்தினம் ஆகியோர் அனைவரையும் வரவேற்க கலைமாமணி ரவி முன்னிலை உரையாற்றினார். மருத்துவர் கலைவேந்தன் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் வனவிலங்கு பாதுகாப்பு என்ற தலைப்பில் கவிதை வாசித்தனர். மருத்துவர் கவிப்பிரியா உத்தமன் வாழ்த்துரை வழங்க கவிமன்ற தலைவர் கலாவிசு இணைப்புரை வழங்கினார். மேலும் சுப்பிரமணியன் நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்வில் திருக்குறள் உலக சாதனை சான்றிதழ்களும் மெடல்களும் வழங்கப்பட்டன. வனத்துறையில் வரையப்பட்ட ஓவியங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டன. புதுவை சக்தி நகரில் உள்ள ஸ்ரீ சந்தமுத்து மாரியம்மன் ஆலய 3ஆம் ஆண்டு அக்னி நிவர்த்தி பால்குட ஊர்வலம் மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புதுவை சக்தி நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சந்தமுத்து மாரியம்மன் ஆலய 3ஆம் ஆண்டு அக்னி நிவர்த்தி பால்குட ஊர்வலம் காலை பிள்ளைத்தோட்டத்தில் உள்ள ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து பால்குடம் ஊர்வலம் புறப்பட்டு சக்தி நகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலை வந்தடைந்தது. பின்னர் அம்மனுக்கு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை சக்தி நகர் நகர வாசிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முதலமைச்சர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரை ஆதி திராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் ஒருவர் ஒருமையில் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் சந்திர பிரியங்கா காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சந்திர பிரியங்கா புதுச்சேரி அமைச்சரவையில் போக்குவரத்து துறை மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக உள்ளார். இந்நிலையில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் திட்டம் தொடர்பாக பேசுவதற்காக பயனாளி ஒருவர் ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்துக்கு சென்றுள்ளார். அப்போது ஆதி திராவிடர் நலத்துறை சூப்பரண்ட் ஆதி சேகரனை சந்தித்த அந்த பயனாளி திட்டம் தொடர்பாக கேட்டுள்ளார். இதற்கு பதிலளித்து பேசிய ஆதி சேகரன், இந்த சீர்கேட்டிற்கு அரசியல்வாதிதான் காரணம் என்றும் தாங்கள் எங்களிடம் கேட்கும் கேள்வியை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கேட்க வேண்டும் என்றும்
மேலும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்காவிற்கு துறையை பற்றி எந்த கவலையும் இல்லை, மேக்கப் போடவே அவருக்கு நேரம் சரியாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது புதுச்சேரி முழுவதும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் யஷ்வந்தையா இது குறித்து விளக்கம் கேட்டு ஆதிசேகரனுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இது தொடர்பான கருத்து கேட்க ஆதிசேகரனை தொடர்பு கொண்ட பொழுது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வளர்ச்சிக்காக பிரதமர் மோடியிடம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கொடுத்த கோரிக்கை மனுவை விவரம் தெரியாமல் பாஜகவினர் அரைவிக்கட்டுத்தனமாக விமர்சனம் செய்து வருவதாக இது கண்டிக்கத்தக்கது என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவரது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க வருகை புரிந்த பிரதமர் மோடியிடம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கச்சத்தீவை மீட்பது, நீட் தேர்வு ரத்து, தமிழை வழக்காடு மொழியாக மாற்றுவது உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கொடுத்ததாகவும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கேட்டு பெறுவதற்கு ஒரு மாநில முதல்வருக்கு உரிமை உண்டு என்றும் அதை புரிந்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் வியாபாரம் தெரியாமல் மோடியிடம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த மனுவை பாஜகவினர் அரைவேக்காட்டுத்தனமாக விமர்சனம் செய்வது கண்டனத்துக்குரியது என்றும் அவர் கூறினார். மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முடிவிற்கு கண்டனம் தெரிவித்த நாராயணசாமி அவர்கள் மின்துறை தொழிலாளர்களுக்கு ரங்கசாமி கொடுத்த வாக்குறுதிகளை மீறிவிட்டார் என்றும் குற்றம் சாட்டினார். மின்துறையை தனியார் மயமாக்கும் கைவிடாத பட்சத்தில் அதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2011 முதல் 14 வரை முதல்வராக ரங்கசாமியால் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டுவர முடியவில்லை என்றும் காங்கிரஸ் ஆட்சியில்தான் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆட்சி ஒரு பொம்மை ஆட்சி என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். ஏம்பலம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூனுக்குட்பட்டு ஏம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ திரௌபதியம்மன் பிறப்பு, நாக வாகனம், அரக்கு மாளிகை, காமதேனு வாகனம், பக்காசுரனுக்கு உணவளித்தல், சுவாமி திருக்கல்யாணம், ரத சாரதி அர்ஜுனன், தபசு, இந்திர விமானம், அரவான் களபலி, கருட வாகனம் களபலி, முத்து பல்லாக்கு, குதிரை வாகனம், கோட்டை வளைத்தல், 18ஆம் நாள் போர் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வான வேடிக்கையோடு சுவாமி வீதி புலாவும் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மற்றும் காவல்துறை தலைவர் சந்திரன், ஆய்வாளர் கணேசன், துணை ஆய்வாளர் கீர்த்தி உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் பன்னீர்செல்வம், செயலாளர் செல்வம், பழனிவில் மற்றும் உமா ஜனார்த்தனன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வீராம்பட்டினம் கிராமத்தை சார்ந்த மீனவர்களுக்கு மீன்வளத்துறை சார்பில் மானியத்தோடு பைப்பர் போட் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில மீனவர்களுக்கு அரசு துறை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்லும் ஏழை மீனவர்களுக்கு 50% மானியத்தில் 33,000 மதிப்புள்ள சிறிய அளவிலான பைப்பர் போட் வழங்கும் திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இதில் அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தை சார்ந்த 5 பயனாளிகளுக்கு அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் மானியத்தோடு ஆன பைப்பர் போட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மீன்வளத்துறை துணை இயக்குநர் சவுந்தர பாண்டியன், உதவி ஆய்வாளர் சைமன் லியோ உட்பட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் அமைச்சர் கபடி கழகத்தின் சார்பில்
மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் வஉசி பார்க்கில் தமிழ்நாடு மாநில அமைச்சூர் கபடி கழகத்தின் சார்பில் மேற்பார்வையாளர்கள் முன்னிலையில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாபெரும் கபடி சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டியில் ஈரோடு தோட்டத்தை சார்ந்த பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆண் பெண் என 200க்கும் மேற்பட்ட கபடி விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் பெண்கள் பிரிவில் முதலிடத்தில் கொடிவீர ட்ரீம்ஸ் அணி, 2ஆம் இடத்தில் கோபி சாரதா கல்லூரி, 3ஆம் இடத்தில் பிரம்மதேசம் சக்தி பிரதர்ஸ் அணி, 4ஆம் இடத்தில் கருங்கல் பாளையம் சுரேந்திரன் மோரியல் அணியும் வெற்றி பெற்று பரிசு தொகையும் கோப்பைகளையும் தட்டி சென்றனர். அதேபோல ஆண்கள் பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசு தொகையும் கோப்பையும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். ஈரோட்டில் கியான்பாபி மஸ்ஜித்தை சீல் வைக்கும் வாரணாசி நீதிமன்ற உத்தரவை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையம் காந்தி சிலை அருகில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் அமைந்துள்ள பழமையான கியான்பாபி மசூதியில் தொழுகைக்காக இஸ்லாமியர்கள் ஒளி என்னும் அங்குசுத்தி செய்யும் பகுதியில் சிவலிங்கம் இருப்பதாக மசூதியில் கள ஆய்வு செய்யக்கோரி மனு தாக்கல் செய்த இந்துத்துவ அமைப்பை சார்ந்த ஒருவரின் வாதத்தை அடிப்படையாக கொண்டு வாரணாசி நீதிமன்றம் கியான்பாபி மசூதியின் ஒரு பகுதிக்கு சீல் வைக்க உத்தரவிட்டுள்ளது. வழிபாட்டு தலங்கள் சட்டம் அப்பட்டமாக்க மீறும் வாரணாசி நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் தலையிட்டு ரத்து செய்ய வேண்டுமென வலியுறுத்தி மாவட்ட பொதுச் செயலாளர் குரஞ்சி பாஷா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஆட்டோ அப்துல் ரகுமான், சமூக ஊடக அணியின் கோவை மண்டல ஒருங்கிணைப்பாளர், ஈரோடு கிழக்கு தொகுதியின் அமைப்பாளர் அபுபக்கர் மற்றும் சித்திக், பாவனை தொகுதியின் தலைவர் ஜாபீர், திராவிட கழக அமைப்பு செயலர் ரத்னசாமி மற்றும் எஸ்டிபிஐ கட்சியின் ஈரோடு மாவட்ட முக்கிய நிர்வாகிகளும் பெண்களும் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கீழ்பவானி பாசன கால்வாய் கான்கிரீட் திட்டத்தை கைவிடக் கோரி கீழ்பவானி பாசன பாதுகாப்பு இயக்க விவசாயிகள் சார்பில் கவன ஈர்ப்பு கோரிக்கை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கீழ்பவானி பிரதான கால்வாய்களின் கான்கிரீட் அமைக்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், போர்க்கால அடிப்படையில் முக்கிய கால்வாய்களை உண்மையாக துர்வாரி கடைமடை வரை தண்ணீர் செல்ல நீர்வள ஆதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசு அதிகாரிகள் விவசாயிகளின் குறைகளை தீர்க்கும் கூட்டத்தில் அனைத்து விவசாயிகளையும் கருத்து கேட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும், கால்வாயின் குறுக்கே பாலம் அமைக்கப்படும் பொழுது கால்வாய்க்குள் தூண் அமைக்காமல் பாலம் அமைக்கப்பட வேண்டும். இவ்வாறு பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இக்கூட்டத்திற்கு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வெங்கடாச்சலம், கீழ்பவானி பாசன பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் சென்னிமலை ரவி ஆகியோர் தலைமை தாங்கினர். மேலும் விவசாயிகள் சங்க செயலாளர் செங்கோட்டையன், கீழ்பவானி பாசன விவசாயிகள் சங்க செயலாளர் சுப்பிரமணியன், பெரிய வேலப்பன், நாகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி குமரபாளையம் ரோட்டரி சங்கம் மற்றும் பிரிட்டானியா நிறுவனம் இணைந்து மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமை நடத்தியது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் பிரபலமாக உள்ள பிஸ்கெட் நிறுவனமான பிரிட்டானியா நிறுவனம் ரோட்டரி சங்கம் இணைந்து மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த பல பகுதிகளில் இருந்தும் கரூர், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இருந்தும் வேலைவாய்ப்பு தேடி நேர்முக தேர்வில் கலந்து கொண்டனர். இம்முகாமில் தகுதியானவர்களுக்கு உடனடியாக பணி சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் ரோட்டரி சங்க தலைவர் ஜீவா சித்தையன் முகாமை தொடங்கி வைத்து ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நடக்கும் வேலைவாய்ப்பு முகாமில் பல வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை கிடைப்பது தாங்கள் செய்யும் சமூக சேவைக்கு மன திருப்தி அளிப்பதாக தெரிவித்தார். இம்முகாமில் சங்க செயலர் ஞானபாலன், பொருளாளர் விஜயன், முன்னாள் தலைவர் பரணி, ஆடிட்டர் முருகேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா அவர்களை ஒருமையில் பேசிய அரசு அதிகாரி, வைரலாகும் வீடியோவால் பரபரப்பு.
உலக நலன் கருதி மொட்டாண்டியில் 24 மணி நேரமும் இடைவிடாமல் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.